இது வந்து கோதண்டராமர் கோவில் வந்து ராமேஸ்வரத்திலே இருக்குது. இதுக்குள்ளேயும் வந்து ஃபோன் அலோட் கிடையாது. இங்கேயும் ரஷ் நிறைய இருந்துச்சு. நாங்கள் பொறுமையாக போனோம் எல்லாரும் நெரிசல்லே. உள்ளே வந்து சாமி எடுக்க விடலை. சில இது வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து வியூஸ் இங்கேயும் கொஞ்சம் பார்த்தோம் நாங்கள். இங்கேருந்து ஆஸ்திரேலியன் பேர்ட்லாம் இருந்துச்சு. அந்த குட்டி குட்டியாக இருக்குங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் பேர்ட் தான் ஃபுல்லாக. நான் இங்கேருந்து பார்க்கும்போது அது வேறு ஏதோன்னு நினச்சேன். அப்புறம் அந்த பைனாக்குலர் வாங்கி பார்த்தா அது அவ்வளோ இதுவாக நம்ம பக்கத்தில் தெரிஞ்சிச்சு, கோபுரம் இதெல்லாம். சரி அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்து ராமர் கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு பார்க்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சு. சரி கழுகு பாருங்கள், ஒன்று அங்கேயே சுற்றிட்டு இருந்துச்சு, ஒரு கழுகு. ரொம்ப நேரமாக நாங்கள் அதை பார்த்துட்டு இருந்தோம், என்ன பண்ணதுன்ட்டு. அதுக்கப்புறமா சரி கூட்டம் கொஞ்சம் குறைய போனோம். இதோ எல்லார் தலையிலையும் வச்சாங்க அந்த ராமர் கல். நாங்கள் பார்த்துட்ருந்தோம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாருக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. அப்புறமா நாங்கள் கேட்டோம், அது உண்மையாக மிதக்கிற கல்லா அப்படின்னு கேட்டு போட்டு காமிக்க சொல்லி. அப்புறம் எல்லாம் தொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க, தண்ணியில் போட்டாங்க. எல்லாருமே அங்கே இருக்க ஜனங்களும் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே போயிட்டு வெளியிட்ட வந்துட்டு இருந்துச்சு. சரி ஒருத்தவங்களாம் அதை தொட்டு அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மிதுவும் என் வீட்டுக்காரும் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், பாப்பா பண்ணுறா. எங்கள் மாமியார் பண்ணிட்டு போனாங்க. அப்புறமா எங்கள் மச்சினர் கேட்டார், கொடுங்க நானே போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அவரும் போட்டு எங்கள் மச்சினர், இன்னொரு மச்சினர் ஒய்ஃபு மிது, நானும் கொடுங்கன்ட்டு கையை நீட்டினேன். தொட்டு பார்க்குறேன்ட்டு. அப்புறம் தண்ணியில் தள்ளி அழுத்தி விட்டேன். எல்லோரும் பண்ணாங்க, அதே தான் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க. உண்மையாலுமே மிதக்கிற கல்லா இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அந்த கல் வந்து வாங்கி வச்சு. எங்கள் மச்சினர் மறுபடியும் வந்து அந்த கல்லை கொடுங்க. அதுக்கப்புறம் எங்கள் மச்சினர் வந்து அந்த கல்லை போட்டு பார்த்துட்டு இருந்தார், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு பீச்சு வந்து சுற்றி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த தண்ணிலாம் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு பொறுமையாக நடந்து நெக்ஸ்ட்டு வந்து ராமர் பாதம் சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தோம். இது வந்து கொஞ்சம் மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு நடக்கவே முடியல. இது பாருங்கள், இதில் வந்து நான் தனுஷ்கோடி போயிட்டு வந்தோம், பாம்பன் பாலம் முடித்தோம், கோதண்டராமர் கோயில் போயிட்டு வந்தோம். நான் பார்த்துட்டு இப்போ ராமர் பாதம் போனோம். இது மேலே தான் ஏறி போகணும் ராமர் பாதத்துக்கு. ஏன்னா இதுக்கு படியே ஏற முடியல. அதனால் ஏறிட்டு எல்லோரும் எங்கள் பொறுமையாக ஏறி வந்தாங்க. நான் கடகன்னு ஏறிட்டு இதோ அந்த உள்ளே தான் ராமர் பாதம் மட்டும் தான் வச்சுருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளேயும் கேமரா லோடு கிடையாதுன்னாங்க. சரி வியூ பாயிண்ட் மட்டும் நாங்கள் போயிட்டு மேலே ஏறி வியூ பாயிண்ட் மட்டும் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது. மிதுவும் என் வீட்டுக்காரரும் ஏறினாங்க. எங்கள் வீட்டுக்காரால் ஏறவே முடியல. அங்கேயும் மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் தான், ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் அப்படியே பேசிட்டு இது பண்ணாங்க. சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.